ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். ஆட்டுக்கறியை ஒரு 200 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லி எலும்போடு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை இன்னும் சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு அலசணும். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜவ்வு பகுதியெல்லாம் கழட்டிடணும். இது இந்த பீஸில் காட்டுறது கொழுப்பு. அதை வெட்டி தூக்கி போடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் பீஸில் காமிச்சேன்ல, அது ஜவ்வு. இது தொடப்பகுதி கறி. இதை கரலா கறின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இதுலேயும் இருக்கிற இந்த வெள்ளை கலரில் மெலிசாக இருக்கும் பேப்பர் மாதிரி, அந்த ஜவ்வை எல்லாத்தையும் இழுத்து கழட்டி சுத்தம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் த்ரெட்டு மாதிரி இருக்குது பாருங்களேன், நூல் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கழட்டிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசணும். நீங்கள் ஒரு 3 தடவை 4 தடவை அலசுனீங்கனாலே போதும். எப்போ ப்ளீடிங் அதில் கலக்கிறது நிற்குதோ அப்போவே அது வாஷ் ஆகிடுச்சுன்ட்டு அர்த்தம். ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி போடுங்க, பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த உப்பு இந்த கறிக்கு மட்டும்தான் போடுறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எதுக்காக போடுறோன்னா, குக்கரில் விசில் வைக்கிறம்போது ஏதாவது போயிட்டு அந்த ஓட்டையில் மாட்டிக்கிச்சுன்னா அதை வெளியில் ஈஸியாக தூக்கி போடுறதுக்காக தான். தேவையான அளவுக்கு தண்ணி போடுறம்போது கம்மியான அளவில் போடுங்க. வேணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா தண்ணி அதிகமாக போட்டிங்கன்னா தண்ணி பொங்கி பொங்கி வெளியில் தான் வரும். நல்லா ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மட்டன் சாஃப்ட் ஆயிடணும். நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஏர் ப்ரெஷர் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா குக்கர் ரொம்ப டேஞ்சரான பொருள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் வெண்ணெய் கத்திரிக்காவை எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு கட்டமாக கட் பண்ணியிருக்கேன், சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2. நான் மோஸ்ட் ப்ராபபிளி உருளைக்கிழங்க போட மாட்டேன். எங்கள் அம்மா போட்டு தான் சமைப்பாங்க. இப்போல்லாம் நானும் போடுறது எதுக்குனாக்கா, B12 கண்டென்ட் உருளைக்கிழங்குலையும் சிவப்பு பூசணிக்காலையும் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு. நம்ம காய்கறியெல்லாம் நறுக்கிறதுக்குள்ளே மட்டன் அழகாக வெந்துருச்சு. நல்லா ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குக்கர்லேயே நம்ம இந்த குழம்ப சமைச்சு முடிச்சிடலாம். ஏன்னா 2-3 பாத்திரம் எடுக்க வேணாம் இல்லையா. நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை தேவையான நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க, தேவையான நேரத்தில் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். நல்லா வதக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். நம்ம கறிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த உப்பு காய்கறிகளுக்கு, காய் வேகிற போதே உப்பு போட்டால் தான் காய்க்குள்ளே அந்த டேஸ்ட்டு வரும். இல்லைன்னா காயெல்லாம் சப்புன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. நான் காயை நல்லா வேக வைக்க மாட்டேன், முக்கால்வாசி அளவுக்கு தான் வேக வைப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு, அந்த காயை எடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லா ருசியாக இருக்கும். முதல்ல உருளைக்கிழங்கை எடுத்து போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை போட்டுக்கணும். இப்போ இதில் எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, இது கூடயே நம்ம மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போடணும். 2 தூளையும் கொஞ்சோண்டு வாட்டிக்கணும். கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். காயை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி காயை வேக விடணும். காய் இப்போவே நல்லா வெந்துடணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஒரு முறை புளி தண்ணியை போட்டுட்டோன்னாக்கா காய் வேகாது. அதனால எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேக வச்சுக்கோங்க. நான் குழிக்கரண்டி 1, ஸ்பூன் 1ன்னு 2 வச்சுருப்பேன். குழிக்கரண்டியை குழம்பு கிண்டுறதுக்காகவும் ஸ்பூனை டேஸ்ட்டு பார்க்கவும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஊற வச்ச புளியிலேருந்து அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி இந்த காய்கறிகள் கூட சேர்த்து கொதிக்க விடணும். குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது கொதிக்கணும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகும். இந்த மாதிரி காய்கறிகளை மட்டன் கூட சேர்த்து சமைக்கிறதுனால காய்கறிகளோட ரசமெல்லாம் இந்த குழம்புல இறங்கிரும். காய்கறிகள் சீக்கிரமாக வேகணும்னா இங்கே நான் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குக்கரை வெயிட் போட்டு விட்டிங்கன்னாக்கா
காய்கறி எல்லாமே, அதாவது முருங்கைக்காயெல்லாம் சிதறிடும். அந்த மாதிரி சிதறாமல் இருக்கணும்னா நீங்கள் வெயிட் போட்டு விட்டு கொஞ்ச நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. குக்கர் மூடியை திறக்காதீங்க. திறக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ஆவியில் அந்த அழுத்தத்திலேயே காய்கறி எல்லாம் வெந்துடும், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அப்படி அனுபவம் இல்லாத பட்சத்தில் குக்கர் மூடியை திறந்த நிலையிலேயே நீங்கள் சமைங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். காய் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வேக வைங்க. காய்கள் வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி தண்ணியை ஊற்றணும், நல்லா கொதிக்க விடணும். இதை முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னாக்கா அதே போல் தான் இனிப்பு வகைகள்லையும் பொருள் வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரையை போடணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மட்டன் சூப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கிண்ணத்தில், மட்டனோட அதை இந்த குழம்புல சேர்க்கணும். சேர்த்து திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விடணும். நான்வெஜ் தினமும் எடுக்கிறவங்க அளவாக தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா சாப்பிட்டு அழுத்து போயிருக்கும், கொஞ்சமாக தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கிறம்போது இந்த காய்கறிகள் கூட சேர்த்து எடுத்தீங்கன்னாக்கா காய்கறிகளோட சத்தும் உங்களுக்கு வந்துடும். அப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ் டிஃபிஷியன்சி உங்களுக்கு வராது. பாருங்கள், எலும்பு சூப்பு, அந்த காய் சூப் இருக்குல்ல, கறி போட்டு வச்ச சூப் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழம்பு காட்டமாக இருந்தால் பிள்ளைக்கு இந்த சூப்பை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தந்தோன்னா காட்டம் தெரியாது. அதுக்காக எதையுமே எப்பையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை தான். அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அளவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெட் மீட் அளவுக்கு அதிகமாக போகும்போது உடம்புல யூரிக் ஆசிட் லெவல் எக்ஸ்ட்ரா ஆயிரும். அந்த மாதிரி ஆகிறம்போது கை கால் வலி, ஆர்த்தரைட்டிஸ் போன்ற பிரச்சனைங்க வரும். இப்போ நான் குழம்ப ருசி பார்க்குறேன். ருசி பார்த்தேன்னாக்கா எனக்கு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் உப்பும் உரப்பும் கொஞ்சம் போட்டால் குழம்பு நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டாச்சு. நல்லா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை எடுத்து நல்லா அலசிட்டு அதை பொடியாக நறுக்கி போட்டாச்சு குழம்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காவை எடுத்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். அது ஒரு அரை முடிக்கும் கம்மியான அளவில் தான் தேங்காய் போட்டேன். நாங்கள் 4 பேர் தான், 4 பேருக்கு இந்த குழம்பு போதுமானதாக இருக்கும். மேஜை கரண்டியில் கணக்கு சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு 6லேருந்து 8 மேஜை கரண்டி அளவுக்கு தேங்காய் போட்டிருப்பேன். குழம்பு அதிகமாக வேணும்னா தேங்காவை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் ருசி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நான் மேலே குறிப்பிட்ட அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. உண்மையாகவே இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த குழம்பு மிச்சமாயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப் தரேன். இதில் இருக்கிற முருங்கைக்காய் காய் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு பச்சை ஸ்மெல் இருக்காது அடுத்த நாளைக்கு. அந்த காயோடையே தூக்கி வச்சு நீங்கள் திரும்ப சூடு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த பச்சை வாசனை அந்த குழம்புல இருக்கும். ஸோ அந்த காய்கறிகளெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இது கோதுமை ரொட்டி கூட சாப்பிடலாம், தோசை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. முதல்ல குழம்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி செய்கிறது சும்மா ஃபோட்டோகிராஃபிக்கு தான். நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் லைட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணலை என் வீடியோவுக்கு. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி காஷ்மீரி மிளகாய் தூளை எடுத்து குழிக்கரண்டியில் வச்சுட்டு பக்கத்து அடுப்பில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். அந்த மிளகாய் தூள் மேலே ஊற்றும்போது மிளகாய் தூள் கருகாமல் டைரெக்டாக குழம்புலையே விழுந்துடும். அப்போ அது கருகாமல் நல்லாயிருக்கும். குழம்ப பாருங்கள், நார்மலாக ஆக்கினாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் வீடியோவில் சரியாக தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த குழம்பை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.